வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நேந்திரம் பழம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒருவேளை சில டைம் வந்து இந்த நேந்திரம் பழம் வந்து ரொம்ப கருத்துரும், அந்த டைம் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க, ஓரளவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், சீக்கிரம் பசி எடுக்காது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபியில் வரது வந்து ஹெல்த்தியான ஃபேட் மட்டும்தான். அந்த நெய்யில் இப்போ இந்த நேந்திர பழத்தை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சீக்கிரமாக இது ரெடி ஆயிரும், டைம் ஆகாது. மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க, நெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு இடம் டோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி அந்த சைடும் அந்த கலர் வரணும். எல்லா நேந்திரம் பழமும் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக பெரியவங்களுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். குழந்தைங்க நிறைய ஸ்வீட்னஸ் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த நாட்டு சர்க்கரை நல்ல மெல்ட் ஆகி ஒரு கேரமலைஸ்டான ஃப்ளேவர் கொடுக்கும். அது வரைக்கும் அது இருக்கட்டும். ஸோ எல்லா வாழைப்பழத்துலேயும் அந்த நாட்டு சர்க்கரை படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது கேரளா ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.